நாங்க வந்து 2 பேர் தெய்வமா போயிட்டேன். ஐயா அப்படி சோ ராசாத்தி இவ்வளோ தூரம் முதல்ல இந்த ஹைட்டுக்கு வரைக்கும் வந்திருக்கு. எல்லாம் வந்து யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறையிலேருந்து வந்திருக்கணுமா பாருங்க. அங்கே இருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து பார்க்கணும். நல்ல விஷயம் வந்து ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய். அதோட சின்னாக்களுக்கு வந்து ராசாதிக்கு வந்து நன்றி சொல்லணும். இவ்வளோ தூரம் எங்களை பத்திரமா கூட்டி வந்ததுக்கு. தம்பி இறங்குறதுக்கு இருக்கு டாஸ்க் பாருங்க. என்னடா ஓடி ஓடி திடீர் விடு 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 ஆக்கள் பாருங்க. பெரிய குடும்பம் கொண்டு வருது. வா எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளோ தூரம் பயணிச்சு இந்த அழகை பார்க்குறாக்காண்டி குளிக்கிறதுக்கு வந்து மேலே நேச்சுரல் பூல் ஒன்று கிடக்கு. ஒரு மரத்தாலான வீடு கேன்டீன் இருக்கு பாருங்க. நீ நில்லு அப்படியே நில்லு. வா வா நாங்கள் கண்களால் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியுமா தெரியல. இந்த எங்களோட வாழ்க்கையில் வந்து நாங்கள் எவ்வளவு சொத்து எவ்வளவு பணம் சேர்த்தாலும் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்த அனுபவங்கள் சேர்க்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம். எங்களோட வாழ்க்கையில் கூட நாங்கள் ஒரு கட்டத்தில் நினச்சிருக்க பாண்டோம் இப்படியெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்குமாண்டு. அட்ட ஓனே சண்டை சுட்டு அதே இடத்துக்கு சுட்டுருக்குறேன். ஆனால் சுட்டுருக்குறான். உயரமான மரங்கள் பாருங்க. ஃபைனஸ் இதில் இருந்து பார்க்க முதல் நாளே பெரிய சம்பவம் ஒன்றில் சிக்கிட்டோம். மழை இதெல்லாம் மூடி இருக்கு. உனக்கு வந்து பனி படறது கையால் துடைச்சு ஓடுறான். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் மாத்தளை பகுதியில் நிற்கிறோம். மாத்தளை பகுதிக்கு நேற்று வந்து நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு மாத்தளையில் என்னெல்லாம் பார்க்கலாம் என்று பார்க்க போகிறோம். அதோட முதலாவதாக வந்து செம்புவத்த லேக் அதுக்கு தான் போக போகிறோம். பெரிய ஒரு மலைப்பாங்கான பகுதி. மலை உச்சியில் வந்து லேக் இருக்கும். முதல் முறையாக எங்களோட ராசாத்தியை இந்த ஒரு மலை பயணத்துக்கு வந்து ஏற்றி கொண்டு போக போகிறோம். அதோட நேற்றிரவு மாத்தளை வந்த நேரம் அங்கே நின்ற அக்காவுக்கு வந்து பிறந்த நாள் ஒன்று நடந்தது. அந்த வீடியோவை வந்து அடுத்ததாக வந்து ஆட் பண்ணுவேன். அதையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து சம்பவத்தை லேக் போயிட்டு திரும்புகிற வரையான காணொலிகள் எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து பாருங்கள். அதோட எங்கிட்ட சேனலுக்கு வந்து புதுசாக யாரும் வந்து இருக்கீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற காணொலி வந்து உங்களுக்கு உடனே வரும். நாங்கள் வந்து 2 பேர் தெய்வமா போயிட்டேன். நீங்கள் வந்து இன்றைக்கு கடை பிறந்த நாள் கவரேஜில் தேடி போயிருக்கோம். அப்லோட் பண்ண கொஞ்சம் எம்பி தேவை. நாங்கள் இன்றைக்கு வந்த நேரம் எதிர்பாராமல் இன்றைக்கு ஒரு பிறந்த நாள் செலிப்ரேஷன். ப்ரோ வாங்க. இந்த கிஃப்ட் அங்க கொடுக்கல அம்மாக்கு கொடுத்தாச்சா? நீங்கள் என்ன கிஃப்ட் வச்சுக்கிறீங்க? மாத்தளை டவுனால் வெளிக்கிட்டோம். மப்பாத்தான் இருக்கு. இந்த காலநிலை இருந்தால் எங்களுக்கு சிக்கல் சோலார் சார்ஜ் ஏறாது. அப்படியான ஒரு சிக்கல்கள் இடம்பெறும். இப்போ முதலாவதாக வந்து சம்புவத்தைக்கு போகிறோம். சம்புவத்தை லேக் இருக்குது. அந்த லேக் அடிக்கி போயிட்டு அப்படி அடுத்தடுத்த இடங்களுக்கு போக மட்டும் வெளிக்கிட்டோம். வழியில் பாருங்க மேலே அந்த மலை உச்சிக்கு தான் போகிறோம். வா வேற லெவல். இப்போ மலைப்பாங்கான ரோட்டுக்கு ஏறிக்கொண்டிருக்கிறோம். சுற்றி 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 ஏறுது. இதில் வந்து பார்க்காம அப்படியே ஓடி செடி ராசாத்தி கைவெற்றாடி வந்து நாங்கள் அப்படியே சரியான போகலாமா? ரூட் ஓகேமா? ஓகே. ரூட் வந்து சில பேர் சொன்னவங்க வந்து ரூட் சரியில்லைன்னு அதனால கேட்டுட்டு அப்படியே போவோம்ட்டு நிப்பாட்டினாங்க. நல்ல ரூட்னு சொல்லி பார்ப்போம். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு.
அவர்கிட்ட ட்ரோனுக்கு ஒரு ட்ரோனை கடன் பண்ணிட்டு வந்துருக்காங்க இந்த பக்கம் வாகனங்களும் ஒரு வாகனம் போகக்கூடிய ரோட் இருக்கு. ஆனால் ரோட் வந்துருவாங்க பழுதடைஞ்ச நிலையில இருந்தது. ஆனால் இங்கே போயிருக்கிறேன் ரோட் எல்லாமே வடிவாசல். வந்துட்டோம். இதில் சமூகத்தில் இங்கால தான் போகணும். அன்னையாக்கள் வந்து இங்கே ஆட்டோ ஓடணும். அவையிலும் வந்து எங்களுடைய வீடியோஸ் பார்க்குறேன்னு வந்து கதைச்சவை. என்ன சம்பவம் வந்தால் வந்து இந்த லேக்குக்கு வெகனாரில் வந்தாக்கள் வந்து தங்களுடைய காரை விட்டுட்டு ஆட்டோவில் தான் போயிருக்கணும். பாவம் வெகனாரில் வந்தவேலே இதில் விட்டுட்டு போயிருக்கணும்டா. நாங்கள் ஒருக்கா ஏற்றுவோம் ராசாத்தியே 1 Tree Hill வியூ பாயிண்ட். இதில் இந்த அகலன் எங்களுடைய காணொளி பார்க்குறாண்டவ. பெரும்பள்ளம் லயங்கள் கண்டுறாங்க. இதுலேயும் ஒரு லயம் ஒன்று இருக்கு. ஒரு 3 கிலோமீட்டர் ரிவர்ஸ் வந்த மாதிரியே ஃபீலா இருக்கு. இதில் வந்து விட்டுட்டோம் ராசாத்தி. இவ்வளோ தூரம் முதல் முதலாக இந்த ஹைட்டுக்கு வரைக்கும் வந்திருக்கு. அதோட இதில் இது இப்போ இயங்குதாண்ணா இந்த தேயிலை ஃபேக்ட்ரி இப்போ இயங்குதா? இல்லை இப்போ இயங்கி கொண்டிருக்கான்னு கேட்டேன். இதில் வந்து பல தேயிலை ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. இதில் இருந்து வாகனத்தை விட்டு இனி நடந்து தான் போகணும். செம்புவத்தல் லேக் குளம் காரியாலயம். இதில் டிக்கெட் எடுத்து தான் போகணும் போல். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் அடல்ட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய். அதோட சின்ன ஆக்களுக்கு வந்து 1000 ரூபாய். உள்நாட்டுக்காரருக்கு எவ்வளோ? 300 ரூபா ஒரு ஆளுக்கா? ஓ, 300 ரூபாய் மட்டுமே. இதில் ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் படி. சின்ன ஆக்களுக்கு பெரிய ஆக்களுக்கு எல்லாருக்கும் 300 ரூபாயா?
டிக்கெட் 12 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்களுக்கு தான் டிக்கெட். அதோட இதில் போட்டிருக்கீங்க பாருங்கள், வெட்டிங் ஷூட் வந்து 10,000, மாடல் ஃபோட்டோகிராஃபி 10,000, வீடியோ ப்ரொடெக்ஷன் 10,000, ட்ரோன் கேமராஸ் வந்து 4,000, ஃபாரின் விசிட்டர்ஸ் வந்து 1,500 ரூபா, ஃபாரின் சில்ட்ரன்ஸ் வந்து 1000 ரூபாய். இந்த மாதிரி விலைகள் எல்லாமே இதில் எழுதி போட்டிருக்கணும். இங்கே வந்து டாய்லெட் வசதி, மலசில் கூட வசதிகளும் இருக்குது. இங்கே தையல்கள் இது எல்லாமே வந்து போட்டிருக்கணும். கூடுதலாக ஃபாரினர்ஸ் வந்தால் இதில் பார்த்து வேண்டினோம்ண்டு. இதில் வந்து 1,800 ரூபாய் டிக்கெட் காசு கொடுத்துனாங்க. அதோட இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறையிலேருந்து வந்து வைக்கணுமா, அங்கே இருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து பார்க்கணும். நல்ல விஷயம். வந்து ஆட்டோக்களும் நிற்கிது. நாங்கள் மேலே பார்த்துட்டு திருப்ப கீழே இறங்கணுமெண்டா ஆட்டோக்களையும் போய்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். அதோட கீழே வந்து கணக்க ஆட்டோக்கள் இருக்குது. நீங்கள் வாகனத்தில் வந்து அதிலேருந்து நடந்து வரனாலும் வரலாம், ஆட்டோலேயும் போகலாம். இதிலேயே சொல்லினோம், இதுலேருந்து மேலே ஏற்றுறாக்கு வந்து 1 கிலோமீட்டர் 300 ரூபா அடிப்பினோம்ண்டு அதில் வாராக்களுக்கு சொல்லினோம். ஆனால் நாங்கள் வந்து நடந்து போய் இந்த இடங்களையும் பார்த்து தான் போவோம். நல்ல அழகான காட்சிகளை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போவோம். இதில் வந்து சின்னாகலில் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, சிறுவர் பாடசாலை. அதோட இது எல்லாமே வந்து லயங்கள்லாம், தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற எல்லா லயங்களும். இவங்க எங்களோட பயணம் செய்கிறாங்க, லீவாக போட்டுறாங்க. அதான் பெரிய விஷயம். ஏடா இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து லயம் என்று சொல்லப்படுறது. தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற ஆக்களுக்கு கட்டி கொடுக்கப்படுறது. இங்கே வீடுகள் எல்லாமே வந்து இருக்குது. நாங்கள் ஒரு நாள் வந்து போய்க்கே வந்து யோசிக்கிறோம், இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வாரமுண்டு. ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த இடங்களில் தான் தங்கி ஏறிக்கணும். வேலைக்கான பொருட்கள், மற்றது போக்குவரத்து, மற்றது ஒரு அத்தியாவசிய தேவை, ஏதாவது வைத்திய தேவைண்டா கூட உடனே கீழே இறங்கி போக வேண்டியிருக்கு. அதெல்லாம் பயங்கர கஷ்டம். ஐயா அப்படி இருக்கீங்க சோமா? ஐயா வந்து சிங்கா ஆளுக்கு தமிழ் விலங்குகளை நல்ல குளிர்மையான ஒரு இதமாக கிடக்கு. மற்றது ராசாதிக்கு வந்து நன்றி சொல்லணும், இவ்வளோ தூரமங்களை பத்திரமா கூட்டி வந்ததுக்கு. அந்த வயசான காலத்தில் ராசாத்தியை நாங்கள் இப்படி செய்கிறோமே. பார்த்தீங்களா தேயிலை தோட்டங்கள். அதோட இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அம்மன் கோயில். கூடுதலாக இந்த பகுதியில் வந்து இந்தியாவில் இருந்து கூட்டிப்பட்ட தேயிலை குழந்தைகள் படிக்கிற குடியேறப்பட்ட மக்கள்லாம் இதில் இருக்கணும். அதனால் கனக சைவ கோயில்கள் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு உள்ளே அப்படியே நடந்து போகணும். அப்போ ஒரு மாதிரி நடந்து வந்துட்டோம். இதிலேருந்து இந்த துண்டுக்கு ஏறினா சரி. என்னடா ஓடி ஓடி திடீர்? இதுக்கெல்லாம் குளிக்கிற தண்ணி வத்திட்டு போய் என்ன செய்யற? இதுக்கெல்லாம் குளிக்கிற? மேல போதவில்லை, இதுக்கெல்லாம் குளிக்கிறாரா? டே விடு விடு விடு. மேலே ஏற்றி குளிக்க வந்துடும். ஆட்டோ மேலே மட்டும் போகுது, அங்கே மட்டும் போகுதுண்டா. இந்த பாதையெல்லாம் வந்து நாங்கள் ஆக்கள் வேறுங்க, பெரிய குடும்பம் கொண்டு வருது. பூம்புவத்த லேக் முதல் முறையாக இதுக்கு நானும் வந்திருக்கிறேன். இதில் ஒரு நாள் நடந்து இருக்கு நேரி செத்துரு. ஏன்னா இப்படி குத்தனை தானே வரும். ஒரு நாள் நடந்தது யாகண்ட எல்லாமே யோசிச்சு பாருங்க. இதில் பூக்கொண்டுகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பூக்களில் கை வைக்கக்கூடாது போட்டிருக்கு. வா எப்படி இருக்கு பாருங்க.
இவ்வளோ தூரம் பயணிச்சு இந்த அழகை பார்க்குறக்காண்டி வந்துக்கிறோம். இங்கே மலை தொடர், அதுக்கு பக்கத்தில் அந்த மரங்கள், அதோடு சேர்த்து இந்த லேக். இதில் வந்து இந்த போட் சர்வீஸ் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் போய் கூடிய மாதிரி இருக்கோம். எங்களோட அம்மாக்கள் தேயிலை கொழுந்துகள் வந்து பறித்து கொண்டு போயினோம். இதுதான் கலெக்ட் பண்ணுற இடமும் வந்து வச்சுக்கணும். இங்கே கணக்க மலையகளும் மக்கள் வந்து இதெல்லாம் நம்பி வாழினோம். ஒரு இடங்கள் பாருங்க எவ்வளவு அழகாக காட்சி அளிக்குதுண்டு. இப்படியான அழகுகளை பார்க்கணுமெண்டா இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு மேலே வந்தீங்கள தான் உண்டு, இல்லாட்டி கஷ்டம். மற்றது இந்த லேக்கில் வந்து படகு இது எல்லாம் விட்டுருக்கீங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்து மேலே நேச்சுரல் பூல் ஒன்று கிடக்கு, அங்கே வந்து குளிக்கலாம். அந்த இடத்துக்கு போய் கொண்டு அண்ணையாக்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்துக்கிறீங்க. என்ன எத்தனை நாள் பயணம்? 5 நாள் ட்ரிப். இந்த இடங்கள் எல்லாம் எல்லாம் அவசர அவசரமா தான் பார்க்கணும். அதுதான் பிரச்சனை. ஆனா இப்ப கொஞ்சம் பேர் சிஸ்டமா மாத்திட்டாங்க. இரவேல ஓடுறீங்க முடிவு எடுத்துட்டாங்க. இரவுல ஓடிடலாம், இரவேல ஓடலாம். பகல்ல நாங்கள் சின்ன ட்ரிப் வந்து 120 நாள். 120 நாள் சின்ன ட்ரிப். இதெல்லாம் வந்து நேச்சுரல் பூல் நிற்குது. அதோட இந்த இடத்துலையும் வந்து இந்த மீன்கள் எல்லாமே நிற்குது. சம்பவத்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து குளிக்கிறதுக்கான இடம். நேச்சுரல் பூல்னாங்களா, ஆனால் வளமையான ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டியிருக்கு. வேணாமா? சரி, அவனே விரும்புகிறான். இல்லை, இது வந்து நேச்சுரல் பூல் ஒன்று பார்த்தோம். ஆனால் வளமையான பூல் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இப்போ தான் தண்ணி திறந்து விட்டுக்கணும். ஆக்கள் வர்றதை பார்த்தா தண்ணி திறந்து விட்டுக்கணும். அதோட ஸ்விம்மிங் பூல் ரூல்ஸ் அண்டு அதில் கொஞ்சம் போட்டுக்கணும் பாருங்க. இதெல்லாம் தான் நிச்சயம். ஆனால் இதில் நிற்கிற எல்லாமே பார்த்தா சரி வேறு அது போல் இருக்குது. அதோட இந்த படகு சவாரிகள் என்ன மாதிரி என்று கேட்டுப்போம். ஆனால் இந்த போட் ரைஸ் எல்லாம் என்ன மாதிரி ப்ரைஸஸ்? எவ்வளோ அப்படின்னா? ஓ, தாரா 500 2 பேர் போகலாம். மற்றது காய்க்கு 600. அது எத்தனை மத்தியாலத்துக்குன்னு இருக்கா? 15 நிமிஷம். மற்றது இந்த கேபிள் என்ன மாதிரி? கேபிள் இல்லை, நிப்பாட்டியாச்சு. முதல் நடந்தா? சரி சரி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்லைன் இருக்குது. இதில் எந்த ஒரு சின்ன தூரம் தான் முதல் நடந்தது. ஆனால் இப்போ நிப்பாட்டி தான். இந்த கயாக்கி வந்து 600 மற்றது வந்து 500 அந்த தாமரை. நீங்கள் வர்றீங்கன்னா வந்து மேலே போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து உடை மாற்ற அறைகள், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இது எல்லாமே இருக்குது. இது 600, அது 500. பாருங்க, இந்த இடங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ சுத்தமான நல்ல அழகான பூக்கண்டுகள்லாம் வச்சுக்கணும். ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இவைகள்கிட்ட கேட்டால் தான் வந்து இந்த இதெல்லாம் வெட்டி தெரியும். இப்போ நீங்களா இதெல்லாம் சுத்தமாக்கி வைக்கிற? நல்லா அழகாக இருக்குது. ஐயா, என் பேர் என்ன? விஜயன். எவ்வளோ காலமாக இது இங்கே செய்கிறீங்க? 7-8 வருஷமாக செய்கிறீங்க. நல்ல சூப்பராக. வேறு என்ன ஸ்பெஷல் இங்கே மாத்தலையில்? குளம் ஒன்று ஸ்பெஷல். வேறு அந்த ஒன் வியூ பாயிண்ட்ன்றது தானே? அது இல்லை இல்லை, அங்கே ஒன்று. ஆ, ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. சரி, சந்தோஷம். இதில் வந்து கேம்பிங் பண்ணி நிற்கலாமா? கேம்பிங் பண்ணி சரி. ஆ, இதுலேயும் ரூம்ஸ் இருக்கா? ரூம்ஸ் எல்லாம் எவ்வளோ? ஒரு ஹோல் தான் இருக்கு. ஆ ஆ, 10 பேருக்கு 12,000. ரைட் ரைட் ரைட். இது மேலே கேன்டீனா? கீழே? ஆ, கீழே கேன்டீன். ரைட் ரைட். அது அந்த அதுக்குள்ளே வந்து கேன்டீன் இருக்குது. இதில் வேணுமானது வேண்டி சாப்பிட்லாம். ஒரு காப்பி பார்த்துட்டு வரோம். என்ன பைக்கில் ஒரு டீம் வந்தவ அப்போ நாங்கள் நிற்க இப்போ
இதால் வரணும். இந்த வீதிகளால் பைக்கில் வந்தால் நல்லா இருக்கும். பைக்குகள் ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் வேனுகளில் வர்றதை விட பைக்கில் வந்தால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். மற்றது எல்லாமே ஈஸியாக இருக்கும். வேன் வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். இறங்க அவ்வளோ வெயிட்டையும் போட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இதில் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு மரத்தாலான வீடு. ஓ ரூம்ஸும் இருக்காமண்ணா? 10 பேருக்கு 12,000. 10 பேருக்கு 12. ஓ பரவாயில்ல. இந்த இதுதான் ஒரு வீடு மாதிரி தானே. இதெல்லாம் வந்து தங்குறதுக்கு அந்த விலை சொன்னதை. கீழே வந்து ஒரு கேன்டீன் ஒன்று இருக்குது. இங்கே வாங்க ஆகலப்படி இன்றைக்கு வந்த நீங்கள் இதுக்கு முதல்ல வந்துக்கிறீங்களா? இந்த இதுதான் ஆகலம் வந்து வந்துருக்கீங்க. இந்த இடத்துல வந்து கேன்டீன் இருக்குது பாருங்க. கொஞ்சம் வெளியாக தான் இருக்குது. வடை பிளேன்டி 120 ரூபா, பிளேன்டி 80 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளைக்காரெல்லாம் இந்த இடத்த வந்து தேடி வந்துருக்கணும். இதில் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். நல்ல வியூ பாயிண்ட் உண்டு. இதில் பார்க்க வந்து நல்ல வியூ பாயிண்ட் உண்டு தெரியுது. வந்து இவ்வளோ தூரம் பயணித்து இவ்வளோ கஷ்டங்களை பட்டு இந்த இடங்களை அழகான காட்சிகளை பார்க்குறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும். சரி, இந்த இடத்துல ஒரு பிளேன் டீ ஒன்று அடிப்போம். சுட பிளேன் டீ. இங்கே ரொட்டி, இங்கே ஒரு லேக்கு பக்கத்தில். இந்த கிளைமேட்டே தனி. இதில் பாருங்க, இதில் பாம்பு நிற்குது. போமா நினைக்கிற கொஞ்சம் நின்றுட்டு போமா. இதில் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோடனே யோசிச்சு நாங்கள் படியல் வராட்டி இந்த இடத்துல நாங்கள் கேம்ப் பண்ணிவிட்டு அங்கால எல்லாம் கேம்ப் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் கேம்பிங் போட்டுட்டு அப்படியே இரவு ஃபுல்லாக தங்கிட்டு போகலாம். நீங்களும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து நின்று மிஸ் பண்ணாமல் தங்கிட்டு போங்க. பார்த்தீங்கன்னா இதில் இந்த விளையாடுறதுக்கு இதெல்லாம் வந்து வச்சிருக்கணும். வந்தால் கட்டாயம் நின்று தங்கிட்டு போங்க. அதான் வந்து சூப்பராக இருக்கும். என்னடா இதை விட்டு போ மனம் இருக்கா? இப்போ இவங்க வராட்டி வந்து நாங்கள் நின்றுருப்போம். டென்ட் எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் நிப்பாட்டி ஒரு சமையல் ஒன்று போட்டுருக்கலாம். சூப்பர் இடம். இப்போ இப்படி வந்து லேக்கை சுற்றி அப்படியே நடந்து அதால் வர போகிறோம். இறங்கி வீட்டுக்கு போகலாம். குளிக்கலையா? குளிக்க வாட்டர் ஃபாலுக்கு தான். இந்த தண்ணி சரியில்லை என்ன? நாங்கள் இதுக்குள்ள பிடி குளிக்கலாம்னா பார்த்தா அதில் தொட்டி கட்டி வச்சுக்கணும். என்ன மீன் டேங்க் மாதிரி இருக்கு. ஐயோ வெட்டி அவனை வச்சு என்னடா செய்றீங்க? அவன் குளிக்கணும்ன்றான். பிறகு தண்ணியில் இறங்கினோன்னா குளிருதுன்றான். உங்களுக்கே குளிர்ந்தா எங்களுக்கு என்ன மாதிரிடா? ஃப்ரிட்ஜ் தான். பிரணவ் ஹரி வாங்க போம். இதில் குளிக்கணுமா ஹரி? நீ நில்லு, அப்படியே நில்லு. துள்ளி பாஞ்சு வா. இந்த அப்படி அதால வந்து இதால வா. கையத்தா அந்த அண்ணா இப்படி. வா வா. நாங்கள் கண்களால் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியுமா தெரியல. இந்த இடங்கள் அப்படி அழகாக இருக்குது. கட்டாயம் இப்படியான இடங்களுக்கு கூட்டி கொண்டு வாங்க. கூடுதலாக வந்து ஒரு ட்ரிப் அண்டேக்க நாங்கள் உடம்பு நோகாமல் சொகுசாக போகணும், இருந்த நின்ற இடத்துல பார்க்கணும் அப்படி யோசிக்காங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள் பட்டு வந்தால் தான் அவ்வளோ அழகான ஒரு இடத்த வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட வாழ்க்கையில் வந்து நாங்கள் எவ்வளவு சொத்து எவ்வளவு பணம் சேர்த்தாலும் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்த அனுபவங்கள் சேர்க்கிற வந்து எவ்வளவு கஷ்டம். சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே. எங்களோட வாழ்க்கையில் கூட நாங்கள் ஒரு கட்டத்தில் நினச்சிருக்க பாண்டோம் இப்படியெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்குமாண்டு. இப்படி இந்த யூடியூப் பயணத்தால் எங்களோட இதுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு பிறவி பயணம் அடையக்கூடிய மாதிரி இருக்குது. சந்தோஷம். போன முறையில் நாங்கள் இந்த ஆட்டோ பயணத்தில் வரையில்
இந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறோம். சரியான ஒரு உயரமான ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஸ். ஓ இவன் நேற்று அந்த கன் விளையாடின இவன் அப்படி நீ கேட்ட கன் கிடக்கு பேர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் கன்ஸ் இருக்குது. கன்ஸும் வந்து ஷூட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி ஆக்டிவிட்டீஸும் வந்து இருக்குது. ஐயா எவ்வளோ கேது? எவ்வளோ? 3 செட்டுக்கு 100 ரூபா. சுட போறியாடா? சுடுவியா? அவன் சுடுவானா? சின்னாக்கள் சுடலாமா? வெயிட் என்ன தள்ளும் அந்தளவு. இது வந்து பெரியாக்கெல்லாம் வந்து விளையாடி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன இப்போ நல்ல ஃபோர்ஸ் அப்போவும் இந்த ஏகன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆசையாக கிடக்கு. இப்போ ஆளுக்கு வந்து சுட போகிறான். வீட்டை ஒரு துவக்க கொண்டு வச்சுக்கிறான். நேற்று போன உடனே வந்து காலில் துவக்கில் அந்தல ஆகிட்டோம். என்ன வேற போகிறட்டு நேவியாக தான் வேற போகிறாராம். இதில் வேறங்க போட்டிருக்கு. வில் டிக்கெட்டுன்னு தர வேணும். 100 ரூபாய். 3 புல்லட்டுக்கு வந்து 100 ரூபாய். பார்த்தீங்கன்னா சும்மா சுடுறது மட்டும் இல்லை, அந்த 2 வந்து அந்த சிவப்பு புள்ளி இருக்குது தானே, அதில் பட்ட அந்த தாரா போர்டில் வந்து ஃப்ரீ ரைட். அந்த 500 ரூபா சொன்னீங்க தானே, அது வந்து ஃப்ரீ. எங்கே போகுது? அங்கே போகுது மேலே. கண்ணாடி போட்டதால கண் தெரியல போல. வடிவா ஏன் பண்ணி சுடுவா அட்ட ஓடே சண்டை சுட்டு அதே இடத்துக்கு சுட்டு இருக்குது. ஆனா சுட்டுருக்குறான் சுட்டுருக்கேன்டா. சரியா? சந்தோஷமா? மேல மேல சுட்டு படம் வச்சிடா. டே சுட்டு டே புடி 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 புடி. டேய் சுடுற ரைட் பார்த்து சுடுவா. பட்டு தண்டா வெட்டி தானே இல்ல மேல மேல போட்ல பட்டாலே போகலாம். இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த இடங்கள் எல்லாம். இந்த பசுமை தான் இந்த அழகுக்கே வந்து காரணம். மற்றது இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து சொந்த வாகனத்தில் வந்து செலவுகள் வந்து குறைச்சி கொள்ளலாம். இப்போ கீழே ஆட்டோ நின்று தானே, அதுலேருந்து மேலே வர்றதுக்கே 300 ரூபா, மற்றது இறங்குறதுக்கு 300 ரூபா அப்படின்ட்டு கணக்கு இருக்குது. அதோட கீழே விட்டுட்டு வந்துட்டு தான் வந்து பல ஆயிரக்கணக்கில் கேட்டிருப்போம். நாங்கள் எங்களோட வாகனத்துக்கு டீசல் மட்டும் அடிச்சு அப்படியோ வந்துட்டோம். ராசாத்தி எங்களோட பயணிக்கிற ஆள் சேர்ந்து. உயரமான மரங்கள் பாருங்க. ஃபைனஸ் இல்லை இது சவுக்கா. இதெல்லாம் வந்து பல 100 வருடங்கள் பழமையான, எத்தனை வருஷங்கள் பழமையான மரங்கள் இருக்கு. என்ன சொன்னவர் வந்து இந்த ஃபைனஸ் மரம் இருக்கு தானே, இதுலேயும் வந்து பால் எடுக்கணும். இது வந்து ரப்பர் பால் மாதிரி வருமா? ரப்பர் பால். இது வந்து அந்த என்னமோ இது தயாரிச்சு என்ன கம் மாதிரி. ரைட் ரைட் ரைட். ஓகே 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 ஓகே. இதெல்லாம் எத்தனை வருஷங்கள் பழமையான மரங்கள்லாம் இருக்குங்கண்ணா? 30-40 வருடம் பழமையான மரங்கள். இது சேம் இதுக்கு நேராக அப்படியே ஊண்டி வளர்ந்துருக்கு. இப்போ இதுகள்லாம் வைக்கிறது வந்து நன்மை. இந்த மண் அரிப்புகள் எல்லாம் நோம்பலாக தடுக்கும். கூடுதலாக பாருங்கள், அடிக்கடி இங்கால மண்ணுகள் மரங்கள் இல்லாடி வந்து எல்லாம் விழுந்துடும். இந்த வேர்கள் வந்து பற்றி பிடிச்சிருக்கும், மண்ணுகள் அரிக்காமல். கற்பூரம் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறது. இந்த பாலில் வந்து கற்பூரங்கள் செய்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறேன்னு சொன்னீங்கன்னா சாம்பிராணி தெரியும். என்ன இது வேறு மரங்கள் வெட்டி விற்கிறவங்களா? ஓ ரைட் டிம்பர். ஓகே 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 ரைட். இந்த ஹட்டுகள்லாம் பாருங்கள், இதில் எல்லாம் வந்து கேம்பிங் பண்ணியிருக்கலாம். அதோட இந்த இடத்துல காதலர் ஜோடியெல்லாம் இருக்கலாம். பைக்குகளில் வந்தீங்கன்னா இது மட்டுமே வந்து பைக்கில் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால பாதை இருக்குது. பெரிய வாகனங்களில் வந்தீங்கன்னா நாங்கள் வந்த இடத்துல விட்டுட்டு தான் பெறணும். இந்த இடத்துல லைட்டாக வெயில் அடிக்குது. அந்த வெயில் ஃபீலே இல்லை, குளிர் காற்றடிக்குது. கொழுந்து கலெக்ட் பண்ணுற இது இருக்குது பாருங்கள். இதில் ஒவ்வொரு ஆக்கள் எவ்வளோ பிடுங்கினவைன்றதை பொறுத்து நிறுத்தடிப்பினோம். அதுக்கேற்ற மாதிரியே அவளுக்கு சம்பளம் கொடுப்பினோம். இப்போ நாங்கள் பார்த்துட்டோம். இதில் இந்த விடை பெற போகிறோம். நல்லா இருந்தா வருவியா திருப்ப? உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் வாங்க, இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிக்க. கீழே இறங்கிட்டு வந்துட்டோம். குளிக்கலாம் வந்து பார்த்தினாங்களா, ஆனால் அது சரி வரையில். சரி, இதிலேருந்து கணக்கு நீர்வீழ்ச்சிகள் இருக்கும் போகிற வழியில் ஒரு நீர்வீழ்ச்சியில் குடிச்சிட்டு அப்படியோ போவோம். ஏறிட்டோம். இனி இறங்குறது அடுத்த சிக்கல் இருக்குது.
ஆனால் ராசாத்தி கைவிடாது. யோசிச்சு பார்க்க தோணுது, இப்படி ஒரு பழைய வேன் எடுத்து அதுவும் எங்களோட சேர்ந்து இலங்கை ஃபுல்லாக திரிஞ்சு எங்களோட ஒரு ஆளாக திரிதண்டைக்க வந்து அதுக்கு இப்படி ஒரு பலன் இருந்துருக்கு. இப்படி வரணும் தான் இப்படி இருக்கணுமெண்டு சந்தோஷம், எங்களுக்குமே சந்தோஷம். போவோம் இப்போ. ரைட், என்ன சம்பவம் வேண்டா வந்து ஏத்தேக்க எல்லாம் வேறிச்சு. இறக்கேக்க வந்து முதலாவது போட கலட்டது சின்ன பிரச்சனை. அதோட இறக்கலாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் பொது பழக்கம் தானே. ராசாத்தி இது வரைக்கும் வந்து பெரிய விஷயம் அப்படியோ போய் கொண்டிருக்கோம். இப்போ அடுத்ததான் வந்து என்ன ஒரு வியூ பாயிண்ட் உண்டு. 1 3 வியூ பாயிண்ட் உண்டு. அந்த வியூ பாயிண்ட் அப்படின்னு பார்த்துட்டு வியூ இறங்குவோம். காதெல்லாம் லைட்டாக அடைச்சி காதை அடைப்படுது. அப்படியோ வந்துட்டோம். இங்கால இனி ஃபுல்லாக வந்து இப்படி மலை நாடுகள் மலை பாதைகளாக தான் இருக்கணும், ஏற்ற இறக்கங்களாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்க ஹில் வியூ பாயிண்ட் என்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருக்கிறோம். இதுலேயும் வந்து கேம்பிங் போடலாம், ஹைக்கிங் பண்ணலாம். கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் வந்து உள்ளே போகணும். நாங்கள் வாகனத்தில் போகல, இதில் விட்டுட்டு தான் போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா தேயிலை கொண்டல் வந்து பறித்து கொண்டிருக்கணும். இதில் ஒரு இப்படி வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு உள்ளே வந்து நடந்து போக வேண்டி தான் இருக்குது. ஆஃப் ரோடில் 4 வீலர்லாம் வந்தால் வந்து இது ஈஸியாக இருக்கும், சின்ன பாதை. அதனால் ஆட்டோ வந்தாலும் இது இங்கே வரக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு. வந்து ரத்தோட்டை பகுதி இதில் போட்டிருக்கணும். என்னென்னு சொல்கிறது, இந்திய முதலீட்டுலாம் வந்து இங்கே இருக்க வீடுகளை வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து முன்னால் இருந்த ஜனாதிபதிகள்லாம் தங்கட பேரை போட்டு வச்சிருக்கணும். ஆனால் இந்தியா கொடுத்த காசுலாம் இங்கே கீழே இருக்கிற இந்த வீடுகள் இருக்குது தானே, இதில் வந்து கட்டி கொடுத்துருக்கணும். 1 ஹில் வியூ பாயிண்ட் இந்த இப்படி வந்து இந்த மேலே ஏறினா அதுலேருந்து பார்த்தா கீழே இருக்க எல்லாமே வந்து தெரியும். போகிறதுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து 150 ரூபா லோக்கல்ஸுக்கு. அதோட ஃபாரின் மெம்பர்ஸுக்கு வந்து 500 ரூபா ரெண்டு இந்த இடத்துல போட்டிருக்கணும். டிக்கெட் கவுண்டரை காணையில் நான் நினைக்கிறேன்னா அங்கே நிற்பின மண் நல்ல மணியாக இருக்குது. இந்த மலையில் வந்து பெரிய ஒரு மரம் நல்ல இன்னும் போகணும். 600 மீட்டர் நாங்கள் போனால் போய்கொண்டே இருக்காது. ஐயோ, பார்த்தா மாத்தலை நகர் தெரியுது. வெட்டதை பாருங்க, அங்கே கிடக்கு 650 மீட்டர்னு தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஹில்லில் ஏறி நின்று பார்க்குறது 1 tree hill. இதில் ஒரு மாதிரி வந்துடும். இதில் எல்லாம் போய் 2 புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஹில்லில் இருந்து பார்த்தா அந்த வியூ ஃபுல்லாகவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 1 tree hill இது இந்த மாதிரி அமைப்பு தான் காணப்படுது. உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு வந்து 150 ரூபாய் வந்து டிக்கெட் அடிக்கணும் ஒரு ஆளுக்கு. இப்போ நாங்கள் அங்கே போய் வந்து அங்கேயே 300 ரூபா டிக்கெட் எடுத்துவேன். இங்கே 150 ரூபாய் வேண்டாம். இங்காலே இருக்கிற இடங்கள் டூரிசம் சம்மந்தமான விஷயங்களுக்கு பாருங்கள். இப்படியான அழகான ஒரு இடம் இருந்தாலே சரி. இதில் இருந்து பார்க்க இந்த வியூ இருக்குல்ல, இந்த வியூவுக்கு தான் அவையில் வந்து எவ்வளோ காசு வேணும். இங்காலையும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சின்ன ஹட்டுகள் வந்து போட்டிங்கன்னா இதில் கேம்பிங்கும் பண்ணலாம். கேம்பிங் பண்ணக்கூடிய சைட் தான் இது. இதுல இருந்து பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்க வந்து கண்டி டவுன் தெரியுமா. இப்ப வந்து இந்த மேக மூட்டங்கள் இருக்கிறபடியா வந்து தெரியல. அவங்கள புடியடா, ஹார்ட்டுக்கு விழுந்துருவா. இந்த சுல்லான புடி ஹார்ட்டுக்கு விழுந்துருவா. இதுல மழை பெய்திருக்கு. இதுல வந்து தண்ணி தாங்கி நிக்குது. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஊஞ்சல் மாதிரி அமைப்பு இருக்குது. நீங்கள் கேம்ப் பண்ணி நிற்கிறேன்டா, டென்ட் போட்டு நிற்கிறேன்டா வந்து இதில் நிற்கலாம். இது வந்து கேம்பிங் வியூ பாயிண்ட் தான், அதிலே போட்டிருந்தது.
நல்லா இருக்கும். மழை இல்லாட்டி நல்லா இருக்கும். அதோட அங்கே மலசல கூட வசதியும் இருக்கும். இங்கே டேபிள்ஸ் எல்லாம் அடிச்சிக்கணும். மற்றது இங்கே வந்து 4 வீல் ஒன்றில் வந்து வந்திருக்கு ஒரு டீம் ஒன்று கேம்பிங் போட. எப்படி 4 வீல்னா எங்கட ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இது குழந்தைகளுக்காக செய்யப்பட்டிருக்கு. ஒரு 35 வயசு குழந்தை ஊஞ்சல் ஆடுது. 60 வயசு குழந்தை என்னன்னு சொல்றீங்க? 35 வயசு குழந்தை என்ன சொல்றீங்க? இனி எல்லாம் இப்படி ஊஞ்சல் ஆட முடியுமா? என்ன வெயில் இருக்கிறதோ அதுக்கிடையில் மழை பெய்ய தொடங்கிட்டு. இங்கே அந்த கிளைமேட் இப்படித்தான் தூரு. முதல் நாளே பெரிய சம்பவம் ஒன்றில் சிக்கிட்டோம். மழை இதெல்லாம் மூடி இருக்கு. உனக்கு வந்து பனி படறது, கையால் துடைச்சு ஓடுறோம். சரி, ஒரு மாதிரி மேலே ஏறி இறங்கி வந்துட்டோம். பரவாயில்ல, ராசாத்தி கீழே கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அதோட அடுத்ததாக சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம். மாத்தலையில் இந்த ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட போகிறோம். மற்றது ஏற்றேக்கே இந்த ஒரு சிக்கலும் தரையில் ராசாத்தி. இறக்கேக்கு தான் கொஞ்சம் சிக்கலை கொடுத்துட்டா. இறக்கேக்கு லைட்டாக கலர தொடங்கிடுச்சு. போயிட்டாங்க. ஓ, நல்ல பெரிய ஒரு ஹோட்டல் தான். புதுசாக திறந்துருக்கேன் போல இருக்கு. மாத்தலையில் இருக்கிற ஹோட்டல் வந்து சாப்பிட்றாக்கி இருந்துட்டோம். சரியான பிஸியான இடம். ஆர்டர் எடுக்கவே லேட் ஆகிட்டு பார்ப்போம். என்னடா பசிக்குதா? நித்திரவுண்டுடா. என்ன ஏன் இடையில நித்திரவுண்டு நீ? ஏன் இடையில நித்திரவுண்டு நீ? ஆளுக்கே எல்லாம் வந்துட்டு நூடுல்ஸ் போடவே எல்லாம் பகிர்ந்துன்றோம். அடுத்தது பிரியாணி சொன்னாங்க, ரைஸ் சொன்னாங்க. எல்லாம் வேற வேற கலந்து சாப்பிடுவோம். நல்லா இருக்குது சாப்பாடு.